ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சொல்லிவிடு. காட்டுக்கு நம்ம ராஜாவை பார்க்கலாம். பாக்குறோம் அதோட பார்வையே போடுறாடி. நீர் யானைங்க பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. அப்பா சாமி தூங்க மாட்டேங்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கடையில் சாப்பிடலான்னு சொல்லி நீங்க சொல்லுங்க வேற எதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இது பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா இருக்குங்களா? நல்ல சாப்பாடு வேறு. ஆமாம் பிரியாணி எவ்வளோ போட்டீங்க? பிரியாணி நெய்யெல்லாம் போடுவாங்களா? சாப்பிட்டு பாருங்க. கேரளாவில் தண்ணி பார்த்தீங்களா? சுடு தண்ணி, இது மூலிகை தண்ணிங்க. பயங்கரமாக இருக்குது. ரோஸ் கலரில். ஆமாம் இங்கெல்லாம் குழம்புக்கு தண்ணி ரேட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஒரு ஆள் ஆள் பார்த்தீங்கன்னா கேரளா பிரியாணிங்க. மக்களே பிரியாணியில் என்னென்ன பீஸ் இருக்குது? தந்தூரி பிரியாணி கிரேவியில் கிடைக்காது. அப்புறம் முட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம். இது என்ன இது? தயிர் பச்சடி ஊருக்கா. ஓகே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னது சொல்கிற சாப்பிட எப்படி இருக்குன்னு? நம்ம பார்த்தீங்கன்னா 6 பேர்த்துக்கும் பிரியாணி சொல்லியாச்சுங்க. ஓகேங்க நம்மளும் சாப்பிட ஆரம்பிப்போமா? ஓகேங்க நம்ம அப்படியே சாப்பிடலாம். அதான் இருக்குது அருமை. யாருக்கு நல்லா இருக்குதா இல்லையா? என்னதான் கேட்கணும். நல்லா இல்லையா மக்களே? நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க, அப்படியே கிளம்ப வேண்டியதான். பில்லு பார்த்தீங்கன்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா 130 ரூபா. ஒரு ஆளுக்கு 130 ரூபா. 6 பிரியாணி சாப்பிட்டா 750 ரூபா. அவ்வளோதாங்க, அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூவுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி போகலான்னு சொல்லி நம்ம பசங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. போயிட்டு ஜூவில் என்னென்ன விலங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேங்க. நைட்டுக்கு அங்கே போய் அங்கே ரூம் எடுத்து அங்கே பெட்டு போய் அங்கே ஒரு ரூமுக்கு வந்து நைட்டுக்கு போயால அங்கே ஒரு ரூமுக்கு 2000 ரூம். 2 ரூமு தான் வேணும் உங்களுக்கு 4 பேர். இல்லைன்னா ப்ரெஷ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஜூவுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருக்கிறேங்க. பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம இப்போ 1500 கணக்கு கொடுத்தா ஒரு ரூம் எடுத்து எல்லாருக்கும் ப்ரெஷ் பண்ணணும். நம்ம பார்த்தீங்கன்னா பத்மநாப கோயில் பக்கத்துலேருந்து ஏறணும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க 3 பேர்த்துக்கு ஆட்டோவில். நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஆட்டோ எடுத்தால் 200 ரூபாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஜூவோட பேர் பார்த்தீங்கன்னா மியூசியம். ஆமாங்க, திருவனந்தபுரத்தில் மியூசியம் ஜூவுக்கு தாங்க உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே மக்களை அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். இங்கே டிக்கெட் எவ்வளோ, அப்புறம் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேங்க. ஜூ டிக்கெட் கவுண்டர். இங்கே தாங்க டிக்கெட் கவுண்டர் இருக்கும் போல். இங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜூக்குள்ளே போக வேண்டியதாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமாக
பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். நம்ம 4 மணிக்கு ஜூ என்ட்ரன்ஸ் இப்போ உள்ள போகிறோம். நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கை வந்து இங்கே லாக் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஏன்னா அவங்க ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குதாம்மா. அதனால் இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி இதாங்க உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபாங்க. நம்ம 6 பேர் போகிறோம். வந்துட்டு நான் வரப்பா. கொண்டாங்க பார்க்கலாம். 6 டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ உள்ள வந்துட்டோம். அவ்வளோதான். காட்டு எருமை இருக்க மாட்டேங்குது. இதில் புறா இருக்கு. 2 புறா. 2 புறா. அதான் அங்கே இருக்குங்க. ஆமாம், புறா நிறையா இருக்கு. நிறையா இருக்குது. பைத்தானா? பைத்தான் வேற மரத்துலையா? ஆமா. என்னது மரத்துல வேற கொடிக்கம்பு. என்னடா ஓபன் பண்றது? என்னடா சொல்லுங்கடா. ஓபன் பண்றா மக்களே. படமா நீங்க ஓபன் பண்ணு. பாத்தீங்களா காட்டு எருமைங்க. அங்க எருமை இருக்கு உள்ள. அது என்னன்னு பாரு. பாத்தா மானு. மானா? மான் பாருங்க உள்ள. ஆமாடா, மான். கொம்புடன் மான் இருக்குது. தண்ணி இருக்கு. சின்னது பெரிய மான் ஒண்ணு இருக்கு. கொம்போட இருக்குது. கொம்போடயா? அப்ப அந்த சைடு போறப்பதான் பார்க்க முடியும் நினைக்கிறேன். அந்த பக்கம் பார்க்க முடியாது. இங்க மட்டும் தான் இந்த வியூ. ரைட்டு. வாங்க இங்க பாருங்க. பாருங்க இதுல போட்டுருக்காரு. இங்க பாரு குரங்கு. இது சிங்கவால் குரங்கு தானே? ஓபன் ஆகுது. இந்த ஈர்ப்பு தந்துறது. இதெல்லாம் எகிரிடும். அம்மா தூரி கட்டுறதுக்கெல்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க. தூரி ஆடுறது. ஹாய். ஏய் கார்த்தியா. கார்த்தியா? அவங்களும் தெரியும் பார்க்க மாட்டாங்க. பாட்டா பண்ணு. ஏய் அதெல்லாம் பொறி சாப்பிட்டுட்டு இருக்குது. மரணம் மரது. வாங்க என்ன போலாம். ஒண்ணே தான் இருக்குது. அது மூஞ்ச காமிக்க மாட்டேங்குது. மக்களே காட்டு எருமை பார்த்துக்கங்க. பயங்கரமா இருக்கு. தாதா வரேன். இங்க பாருங்க காட்டு எருமை எவ்வளோ பெருசு இருக்குது. 2 இருக்குது. இந்த மங்கி நம்ம ஊர் சைடு இருக்கிற மங்கி. இங்க எடுக்கிறது. ஓகே அடுத்தது போலாம். அங்க பார்த்தது ஆண் குரங்கு. இங்க பாத்தீங்கன்னா பெண் குரங்குங்க. 2ஐயும் பிரிச்சு வச்சுட்டாங்களாட்டுக்குது. தனித்தனியா குடோன்ல போட்டு அடைச்சு வச்சுக்கிறேன். இன்னொருத்தர் இருக்காரா? ஓடிட்டாரா? வயசு இங்க இருக்காரு பாருங்க. இது கூட ஜோடியா இருக்குதுங்க. அங்க இருக்கிறது தனித்தனியா இருக்குது. குருவிதான் இருக்கு. இந்த ஒரு இடத்த பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈமு கோழி இருக்கு. ஈமு கோழி இங்க இருக்குது பாருங்க. இங்கே ஒன்று இருக்குது. இதில் காமிக்கிறேங்க. அது நல்லா தெளிவாக தெரிய மாட்டேங்குது. பாருங்க இவ்வளோ பெருசுன்னு. ஓகே மகளே அடுத்தது நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆண்டா இங்க பாருங்க இவ்வளோ பெரிய ஆண்டா. இங்க ஒன்று இருக்கு. 2மே ஜோடியோடய விட்டுருப்பாங்களாட்டுது. பாருங்க எப்படி பாக்குது. ஆண்டைக்கு பகல்ல கண்ணு தெரியாதுமாங்க. இங்க ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே ஒரு
கண்ணு மட்டும் இப்படி பார்க்க பாருங்க மக்களே. இங்க பாத்தீங்கன்னா கிளி. அடுத்தது போவோம். இங்க என்ன இருக்கு? கோழி அது காட்டுக்கோழியா? கோழியா என்னன்னு தெரியல. கிளியுமே இருக்கு. அதெல்லாம் அவங்க கணக்கு கழிச்சுன்னா ஒரு ஆளுக்கு நமக்கு தெரியுதா? இங்க உட்காந்து இருக்குதா? குச்சி மேல வந்து எங்க போவோம்? அவ்வாளே காணும். மேல பாக்கலையே. மேல அங்க இருந்துச்சு. அங்கேயே காட்டுன பாக்கலையே. அவ்வாள் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது இருந்துச்சு. அப்புறம் பராமரிப்பெல்லாம் போயிட்டு இல்லையா? நான் பார்க்கும்போது அவ்வாள் எப்படிமா இங்க இருக்குது பாருங்க. அது போய் அணில் பாருங்க வேட்டையாடுது. பலாப்பழம் சாப்பிட்டு இருக்குது. தட் இஸ் கால்ட் அனில். அனில் குண்டேல். கழுகு. இது கழுகா கொக்கா? என்ன கூண்டுல இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, படுத்துட்டு கூண்டுல கூடு கட்டிட்டு இருக்குதா? கூடு கட்டிருக்குது. முட்டை ஒன்று நம்ம தலைசோடுக்கு நினைக்கிறேன். சின்னது பாரு மரத்து மேல. அங்கே ஒன்று இருக்கு. அங்கே ஒன்று ஓடுது. அங்கே வேறு நம்ம கழுகு. அது நார்மல் கழுகு தான். இங்கே உக்காடுறா. அங்கே வாங்கி அவ்வளோதான்டா. மயில் பார்க்குறீங்களா? இதை உடனே பாருங்க. அடுத்து மயில் பார்க்கலாம். இங்க பாருங்க கழுகு எவ்வளோ பெருசுன்னு. எங்க அப்பா அகத்தன காமிக்கிறேன். இங்க பாடுறா டேய். கார்த்தின்னு கூப்பிடுறா. அவன் திரும்புவோம். அது கார்த்தி பாரு. அவ்வளோதாடா கார்த்தி. அடைக்க பாடுறா கார்த்தி. கார்த்தி சூப்பரா இருக்குடா. அவ்வளவுதாடா. ஒன்ன மாதிரியா கத்துதுடா டே. ஓகே. இங்கடா மயில. இங்க பாடுற அழகா இருக்குது மயில. ஆண் மயில். மக்களே மயில் பாருங்க. இங்க ஃபுல்லாவே இதுல ஃபுல்லாவே மயில் தான். ஓகே நெக்ஸ்ட் அந்த சைடு என்ன நடக்குது? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? அதே எடுத்துட்டேன். அது கார்த்தி என்ன சொன்னா கத்துது. கார்த்தி அப்படியே அதெல்லாம் நாங்க 6 பேர் கவர் ஆகுறது வீடியோல. நல்லா இருக்கா? செல்ஃபி போடுதோட இதுக்கிட்டே போடுவாங்க. வாங்கடா டேய். கார்த்தின்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. கார்த்தி அது பிஸியா இருக்குது. ஏய் வா. ஏன்னா நீ இப்ப புரிவு போனாலும் எடுத்து போடுற. நீ இல்லாம போயிருங்கிறியா? எங்கடா இவங்க போவாங்க வேற வீடியோ எடுத்து இவங்க ஜென் பண்றாங்க. வேற இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சொல்லிவிடு. எல்லாம் சொல்லிவிடு. வாங்க. இந்த கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வருவேன் முதல்ல. ஃப்ரெண்ட்ஸ் அது வேற முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் 3 இருக்க மாட்டேதா? 3 இருக்கு. அப்படியே நம்ம தூக்கி போட்டோம்னா மதனை முழுங்கி விட்டு ஒரு வாரத்துக்கு படுத்துட்டு இருக்கோம். கை கால பிச்சை எடுத்துடுவோம். முழுங்க கூட உனக்காது.
ஏமாத்திட்டாங்க பஸ்ஸுன்னு ரொம்ப ஏமாத்திட்டாங்க. 3 முதலையை காமிச்சு ஆடவங்களாம் அசைவங்கள கூடாது, அப்படியே படுத்துட்டு தான் இருக்கு. ஏன்னா உள்ள போறியா? கண்ணை திறட்டு வர கண்ணு திறந்தா தாண்டா இது ஒரிஜினல்டா. அது கூட தெரியாம இடம் இந்த காலத்துல பிடிக்கிறீங்க. அது ஒரிஜினல் முதலை எவ்வளவு பண்ணுங்க. அந்த கொக்கு மட்டும் முதலை பாருங்க, 3 முதலை. இது முதலையே கிடையாது, இது அலிகேட்டர்னு நினைக்கிறேன். வாய் ஒரு மாதிரி பேசும். ஏய் நாரா இது ஒன்று தான் இருக்குது, நிறையா போட்டோவில் எதுவுமே தெரியும். இந்த நாரையெல்லாம் நம்ம ஊர்லயே இருக்குது. 30,000 போனுங்கிற ஒரு வெங்காயம் தெரியல. பாரு அவன் எடுக்கிறான் பாரு மதன். அது என்னடா இது? அதான் இதோட தந்ததா? அப்படியே குளிக்குது பாரு. அப்படியே இதுதான் இருக்கிற பெரிய தாடை, பெரிய மூக்கு. அப்படியே வேற பெரிய மீனா இருந்தாலும் அப்படியே அந்த சைடு கையில வெளியே வந்துட மாட்டேங்குது. பிடிக்குது நைட்ல அவ்வளோ பிடிச்சி அடுத்தாங்க. அதோட மூக்கு பாருங்க இவ்வளோ பெருசு இருக்குது. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஓ இங்க இருந்து கொடுத்துக்கிறாங்களா? வரேன். இங்க என்னென்ன நார் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்துல முன்னாடி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அப்படியே வாங்க மக்களை பார்க்கலாம். பாத்தீங்களா இல்லையா? தெரியலீங்களா? சொல்றேன் அந்த மரத்துல தான் அங்க இந்த கனவுல வாயில வச்சிருக்கேன். வாயில வச்சிருக்கான், மீன் சாப்பிடுறான். அது அப்படியே முழுகுது பாரு. அது அப்படியே தான் முழுகும். வாய் மேல பாரு. பாருங்க ஒரு மீனை பிடிச்சி எப்படி சாப்பிடுறது தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? முழுங்கிருமா? ரொம்ப ட்ரை பண்ணி அது கொஞ்சம் பெருசா இருக்கு மீன். இதோட பெரிய மீன் முழுகணும். இன்னொரு வகை மேலே இருக்கு. இதுலேயே 4-5 வகை இருக்குது. அந்த மீனுக்கு கீழே போட்டுரும். அது தெரிஞ்சு போச்சு. போட்டுரும். வாய் பிடிக்கல அதுக்கு. பெரிய மீன் தான். ஓகே போலாங்க. நீங்க ஒன்று பாரு வந்துருக்குது. வேடி பார்த்துட்டு வேட்டையாடுறதுக்கு பதுங்கிட்டு இருக்குது. ஆமாம். வீடியோலாம் கட் பண்ணுறது. ஓகே மக்களே போலாங்க. பாருங்க ஜாமுன்னு குளிச்சுட்டு இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக மரத்தையும் ஒட்டி வச்சிருப்பாங்க. அது ஓடி தண்ணியில் குதிக்கும். அங்கே துரத்தீர் விளாடுங்கலாம். இதெல்லாம் தண்ணியிலே பிடிச்சி வச்சுக்கலாம். நீர் நாய் கரடி பார்க்கலாம். கரடி மேலே இருக்கு. சின்ன பையன் தான்.
வலிக்கிட்டு உள்ளேருந்து என்ன ஆகும் எந்திரிச்சு வராது. அவ்வளோ எதிரிக்காது அந்த வழி இருக்கு அதில் ஏறி நாளைக்கு சின்ன பையன் பார்க்கலாம். வேறு எப்படி நடக்க முடியாமல் நடக்க மாட்டேங்குது. தண்ணி ஓரம் சின்ன பையனை தான் காணும். சின்ன மக்களை எப்படி நடந்து போகுது எனக்கு கரடி. பேச மட்டும் தான் காமிக்க மாட்டேங்குது. நல்லா ஒரு குழியில் போட்டு போகுது. காட்டுக்கே ராஜாவை பார்க்க போறோம். அங்க பாரு வா, அதான் அந்த சைடு கிளாஸ்ல பார்க்கலாம் வா. எந்திரிச்சிட்டாரு சிங்கக்குட்டி. கீழே எவ்வளோ குட்டை இருக்கு. அது குட்டை ஆழமா இருக்குடா மக்களே. அப்படியே சிங்கத்தை பாருங்க, அது தனியா எப்படி உட்காந்து படுத்துட்டு இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, காட்டுக்கு நம்ம ராஜாவை பார்க்கலாம். ஆனால் நான் சிங்கம் பார்த்ததே இல்லைங்க, இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறேன். எந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக கண்டு இருக்க மாட்டேங்குது. பேச அந்த சைடு திரும்ப மாட்டேங்குது. தெரியல, அதெல்லாம் திரும்ப மாட்டாரு. என்ன மட்டும் திரும்பிச்சு திரும்ப அடுத்த பாருங்க. பாக்குது இது என்ன பாஸ் பேரு? சிங்கம். சிங்கமா? என் நம்பருக்கு நம்பர் இருக்குடா. வீடியோ கால் போடு அப்படியே. வா 82 82 தலையாட்டு பேரு. அந்த சைடு திரும்புது. ஆனா நல்லா வயசானதா இருக்குது. என் போன் எதுவுமே தெரியலையா? ஏடா டிவியில போகிறப்ப சின்னதாக நேரில் ஒத்தரை ஓடுது. எதிர மாத்தணும். நல்லா ஒரு எருமையாட்டு இருக்குதுடா. ஏய் பாக்குதுடா. அதோட பார்வையே போடுறாடு. கொடூரமா இருக்கு. சிங்கம் சரியான பெருசா இருக்கு. ஒரு ஆளையே முழுங்கி இருமாடுக்குது. முட்டை போடு. நெருப்பு கோழியே. முட்டை போடு. நாங்கள் முட்டை சாப்பிடணும். எக்கு நமக்கு தெரியும். நீர் யானைங்க பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. அப்பா சாமி எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்க. 5 இருக்குதுங்க. 5 மொட்டைத்தனமா இருக்குது. இப்படி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பார்க்காம போலாங்களா? இதான் நீர் யானையா? இதெல்லாம் மாலையா முழுங்கி போக மாட்டேங்குது. எங்க தந்தத்தையே காணும். யானைக்கு வாழையும் காணும். யானை படுறா தட்டுதுங்குது. யானை எல்லாமே திங்கிட்டா. கொடூரமா இருக்குது. ஆனா இந்த இதெல்லாம் 40 ரூபாய்க்கு வரத்தாண்டா பிராய்ஸ். நம்ம வாங்கிட்டு ஒரு பாட்டில் 10 ரூபாய்க்கு. சிங்கத்தை பார்த்து அதுவே ஒருத்தர் நினைச்சிக்கா. இங்க ஆட்டிலே வாழ எந்திரிச்சு ஆட்டிருந்தா பாத்துக்கலாம். ஓகே மக்களே, நம்ம அப்படியே ஏரியா பார்த்து வச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்க்க போகிறோம். இது கழுதை ஆட்டுக்குது. கொம்புடன் இருக்கும் மானை அங்கே கொஞ்சம் பாருங்க. அது மான். இது வேற மாண்டா, அது வேற மாண்டா. நிறையா இருக்கு. அங்க புறா 2 புறா இங்கேயும் இருக்குது. அதே 2 புறா இங்க வந்துருச்சு. ஜோடி போட்டுட்டு வந்துருச்சு. அது சரி, அப்படியே கிளம்புவோமா? கிளம்பலாம். சாம்பார் டீர் இதோட இது பேர் பார்த்தீங்கன்னா
இது ஒரு மான் வகை. இங்க பாருங்க ஒயிட் கலர் மான் கொம்பு வச்சது. சவுண்ட் கேட்கல. ஈமு கோழி இங்க இருக்குது. அடுத்தது எங்க? ஈமு கோழி இருக்கு, நிறைய இருக்கு. அவ்வளோதான் சத்தியா. அங்கே எது இல்லை. நானும் போனதான். இந்த பக்கம் வரலப்பா. இங்க பாருங்க பிரவுன் ரியா. ஓகே, அப்படியே கிளம்பலாம். ஆடா எட்டாதா உனக்கு பறிச்சுட்டு போ வராது. வாரு இவ்வளோ இருக்கு. இங்கே பக்கமாக போட்டு வருங்க. ஆடு மாதிரி பார்த்தீங்கன்னா இது நல்லா தெரியுது. காட்டுமாண்டா பெருசா மக்களே, ஹைனா டைகர் லைன் ஹைனா அப்படின்னு போட்டிருக்கு. வாங்க அப்படி பார்க்கலாம். புலியா அங்க அங்க கார்னர்ல இருக்குது. ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. குட்டி கிட்டி ஒன்றும் இல்லை. அது பாரு வாக்கிங் மாதிரி போயிட்டு போயிட்டு வருது. புலியா இல்லை சிறுத்தையா? சிறுத்தைன்னு நினைக்கிறேன். வயசாகி போச்சாட்ட. அது எப்படி இருக்குது? நீ கத்துறதெல்லாம் சவுண்ட் போட்டு போகுது. மறுபடியும் கத்தி. ஏய் வீடியோ கால் இப்போ பண்ணிட்டு உன் பையன் காட்ட வேண்டியதானே? அவங்க போயிட்டாங்க. அண்ணா என்ன இருக்கு? இப்போ வரும். இன்னும் நாங்க படுத்திருக்குதுடா. உள்ள போடுறாங்க. ஆமா ஆமா, அது சிறுத்தை. இது புலியா சிறுத்தையா? அண்ணா போய் பார்க்கலாமா? 20 வரதன் நோட் டைம் பாட்டு போவோம். இது பொழுதுக்கு வந்துட்டு வந்து இப்போ சவுண்ட் விடு. ஏய் 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 சவுண்ட் இல்ல. ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க பெங்கால் டைகர். இதெல்லாம் கடிச்சு வச்சிருமா இருக்கு. பயங்கர பாதுகாப்பா இருக்குது. என்ன இது வந்து அப்படியே கட்டி கொண்டு போயிடும். என்ன இது? என்ன இது? சிங்கமா? சிங்கம். ஆனா இது 100. இப்ப என் உடம்பாட்டமே இருந்தாலும் சரி. ஆனா நம்ம ஆளுங்க வந்தா 4 ஆளுங்க சேர்ந்து நம்ம உடம்பு தூக்கணும். அது ஒரு பல்லல் கடிச்சு என்னன்னே தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. தூங்கு பேர் எப்படி நிறைய ஜார்ஜாச்சு நாய் என்னன்னா நாய் விதமா இருக்குது. என்னன்னே தெரியல. கமெண்ட் பண்ணுங்க மக்களே. கறிதல்ல ஒண்ணு படுத்துது. கறி போட்டுக்கிறாங்க பாரு. கறி கூட திங்க படுத்து. மாட்டுக்கறியா?
ஏதோ ஒரு கறி 4-5 பீஸ் கிடக்குது. ஐநான்னு நினைக்கிறேன். ஐநாவா? ஆமா, ஏய் ஐநா இல்ல, ஜியோ படத்துல இருக்குல்ல, பக்கத்துல எல்லாரும் உள்ள தூங்குது. இதுதாங்க புளின்னு நினைக்கிறேன். புலிதான் புலி. இதெல்லாம் கறி போட்டு அது பாட்டில் காக்கா. இங்கே பாருங்க மக்களே, புளி. மாட்டுக்கறி மீதியாக தான் வந்து போட்டாங்க. ம், மீதியாக மாட்டுக்கறி வந்து போட்டாங்க. கறியெல்லாம் போட்டிருக்காங்க, சாப்பிடாம படுத்து கிடக்குது. புளிங்க அது. ஓகே, அப்படியே நெவுரு நல்லா அழகா உறங்கி தூங்கிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்க, பெங்கால் டைகர் வந்து இந்த மரத்துக்கிட்ட படுத்துட்டு இருக்குது. தலை ஒன்று இத்தோடு இது சிங்க தலை மாதிரி. டயர்டில் இருக்குது, கறி சாப்பிட்டு அங்கே பாருங்க, அப்படியே குழிக்குள்ள படுத்துருக்குது. கொஞ்சம் வெளியே வாடா, வந்து ஷோ காமிப்பாடா. ஐநா சரி போகலாம். அதில் போனாலும் அப்படி தான் வருது. நம்ம இப்படியே போகலாம். இது நரி, நிறைய நாய். அது ஓனாய். ஏங்க நாய்ங்க, நரி பாரு, நாய் மாதிரியே இருக்கு நரி. எப்படி ஓடுது பாரு. ஜங்கல் அப்படி போகலாமா? கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வனவிலங்கு பார்த்தாச்சுங்க. நம்ம பற்றி இது வரைக்குமே இந்தமாரி வனவிலங்கு எங்கேயுமே பார்த்ததில்ல. சிங்கம் பார்த்தாச்சுங்க மெயினாக. நம்ம வண்டலூர் ஜூவாலாம் போயிருக்கோம், ஆனால் சிங்கம் பார்த்ததில்ல. ஆனால் இங்கே சிங்கம், புலி எல்லாமே ஐநா முத கொண்டு எல்லாம் இருக்குதுங்க. கலரான கிளிகள். இனப்பெருக்கம். எங்க இருக்குன்னே தெரியலையே. இங்க பாருங்க, இந்த கிளி சன். ஓகே மக்களே, நம்ம அப்படியே பார்க்கலாம். இந்த சைடு என்ன இருக்கு? இந்த வரையாடும்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வரையாடு தானே? ஒன்று இருக்குது, அதில் மான் இருக்கு. இதுக்கெல்லாம் அவ்வளோ ஹைட்டு தேவையா? எவ்வளோ மேலே ஏறி ஓடி போயிருக்கு. வேற எதுவும் வச்சுருந்துருப்பாங்க. உள்ள விட்டாங்க. எல்லாம் எத்தனை மயில் தெரியுமா? மயில் எத்தனை கிளி இருக்கும், குருவி எத்தனை இருக்கும்? இல்லை, எல்லாம் வெறும் மூண்டா கிடக்கு. ஒன்று விட்டு அரைக்காதான் ஒன்று அரைச்சி பழம்பழம் முள்ளம்பன்றி இண்டிக்கா நிறைய குட்டி போட்டுருச்சாட்டுக்குது எல்லாமே.
அதெல்லாம் சொட்டையாக இருக்கா எடுக்குது, வயசானதாக எடுக்குது. ரொம்ப வயசானது இங்கேயே இல்லை. இதுலேயும் ஒவ்வொன்று பேர் வயசானது எல்லாம் முடியெல்லாம் கிடக்குது. இங்கே இருக்குது, நான் இதுக்கு பின்னாடி மரங்கள்லாம் சரிச்சு தெரியல, அங்கேயே இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசு இருக்குது. சரி போகலாம். சரி போகலாம். ரைட். தூங்க மாட்டேங்குது. மரணாகி அங்கே படுத்துட்டு இருக்குது. மூளைக்கு படுத்துக்குது. நேரம் ஒன்று இருக்குது. ஆனால் கிட்ட போய் பார்க்கணும். லைட்டாக போட்டுக்கு இல்லை, ஜாலியாக படுத்து தலை தெரியுது. தலை தெரியுது. இக்கா பாருங்க ஈமு கோழி எவ்வளோ பெருசுன்னு. ஏய் பயங்கரமாக இது பண்ணி பாரு. கையை அப்படியே பாதி பிச்சு விடும். ஓடுது. ஓகே மக்களே, அவ்வளோதான், நம்ம கிளம்ப போகிறோம். 3D இது எல்லாமே இருக்குங்க. அனைத்து விலங்கும் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கு கொடுத்துட்டு போயிருந்தேன். இது அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. பேக்கு அவ்வளோதாங்க. ஜூ பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிளுக்கு தாங்க போக போகிறோம். வாங்க மக்களே எப்படி பார்க்கலாம்.